பள்ளியில் படிக்கும்போது ஜோஸும் ஜாக்கும் மிக நெருங்கின நண்பர்கள். அவர்கள் இருவரும் படிக்கும் காலத்தில் ஒன்றாகவே எப்போதும் இருந்தார்கள். ஆண்டவரை பற்றி ஜோஸியிடம் சொல்ல ஜாக்குக்கு அநேக வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் ஜாக் ஜோஸுக்கு ஆண்டவரை பற்றி சொல்வதை முக்கியமாக எண்ணவில்லை. அவர்கள் இருவரும் ஒன்றாக விளையாடினார்கள், ஒன்றாக சாப்பிட்டார்கள். எல்லா சந்தோஷமான நேரங்களிலும் அவர்கள் இருவரும் ஒன்றாகவே இருந்தார்கள். ஒன்றாகவே கல்லூரிக்கு சென்றார்கள். அவர்கள் இருவரும் பிரிந்து இருந்ததே கிடையாது. ஆனால் ஏனோ பரலோக ராஜ்யம் செல்வது எப்படி, அப்படி செல்வதற்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஜாக் அறிந்திருந்தும் அதை ஜோஸிடம் மறைத்து விட்டான். அதன் பின்னதாக வரும் கதை சோகமும் துக்கமுமானது. ஒரு நாள் ஜோஸ் குடித்துவிட்டு இருசக்கர வாகனம் ஓட்டிக்கொண்டு போனான். அப்படி அவன் போகும்போது விபத்து ஏற்பட்டது. அவன் அந்த இடத்திலேயே மரித்தான். அவனை புதைத்தார்கள். இதோ ஒரு கடிதம் நரகத்திலிருந்து. அன்புள்ள ஜாக், உன் நண்பன் ஜோஸ் எழுது. இன்னைக்கு நான் செத்துட்டேன்டா. இங்க நான் பாக்குறதெல்லாம் நான் நினைச்சதை விட ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. பாரு ஜாக், பாரு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் செத்த பின்னாடி நான் சொர்க்கத்துக்கு போவேன்னு சொல்லி. ஆனா இப்ப எல்லாமே நான் நினைச்சது மாதிரி இல்லடா. எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஜாக். பூமியில இருந்தப்ப எப்படி எல்லாம் நிஜமா இருந்துச்சோ அதே மாதிரி நான் செத்த பின்னாடியும் எல்லாமே நிஜமா இருக்குடா. என்னால யோசிக்க முடியுது, பேச முடியுது, என்னால எல்லாத்தையும் பார்க்க முடியுது, என்னால எல்லாத்தையும் உணர முடியுது ஜாக். நான் செத்த பின்னாடி என் ஆவிய சரீரத்தை விட்டு பிரிஞ்சு மேல மிதக்க ஆரம்பிச்சத என்னால உணர முடிஞ்சு ஜாக். நான் உன்னை பார்த்தேன், நீ எனக்காக ரொம்ப கதறி அழுததை பார்த்தேன். என் வீட்டுல இருக்கிறவங்க, என் சொந்தக்காரங்க எல்லாம் எனக்காக வேதனையோட அழுகிறத நான் பார்த்தேன் ஜாக். அப்புறம் பூமியை விட்டுட்டு பரலோகத்துக்கு போறதுக்காக ஒரு இடத்துல ஒரு வாசல்ல போய் நின்றேன். அப்போ பேர் என்னன்னு சொல்லி ஒரு தூதன் என்ன பார்த்து கேட்டான். என் பேர் அந்த ஜீவ புஸ்தகத்துல இருக்குதான்னு அவன் தேடினான். அதுல என் பேர் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி நான் அவன்கிட்ட சொன்னேன். அதுல என் பேர் கண்டிப்பா இருக்குன்னு நானும் நினைச்சேன். ஆனா என் பேர் அந்த புஸ்தகத்துல இல்ல சார். அந்த புஸ்தகத்துல என் பேர் இல்ல. அப்போ ஒரு தூதன் என் கையை பிடிச்சு என்னை இழுத்துட்டு போனான். என்னை எங்க கொண்டு போறீங்க, என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். யாருமே பதில் சொல்லல சார். நான் மறுபடி கேட்டேன், என்னை எங்க கொண்டு போறீங்கன்னு சொல்லி. அப்பாவே என்ன பார்த்து, ஜீவ புஸ்தகத்துல பேர் இல்லாத எல்லாரும் நரகத்துக்கு தான் போகணும்னு சொன்ன. எனக்கு பயமா இருக்குது ஜாக். என்னை இழுத்துட்டு போறாங்க ஜாக். எனக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்குது ஜாக். எனக்கு என்ன நடக்குமோன்னு எனக்கு தெரியல ஜாக். என் இதையெல்லாம் பயத்தால வேகமா துடிக்குது ஜாக். என்னை ஒரு இருட்டான இடத்துல விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க ஜாக். அங்க நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்துருந்தேன் ஜாக். ரொம்ப நேரம் உட்கார்ந்து யோசித்துக்கிட்டு இருந்தேன். என்ன யோசித்து தெரியுமா ஜாக்? உன்னை பத்தி தான் யோசித்தேன் ஜாக். நீ அநேக தடவை நான் ஒரு கிறிஸ்தவன் சொல்லி என்கிட்ட நீ சொல்லியிருக்க. இன்னைக்கு கூட 3 இடத்துல நாம சேர்ந்துதான் இருந்தோம், ஒன்னாதான் இருந்தோம் ஜாக். நானே ஏசப்பாவை பத்தி உன்கிட்ட கேட்டேன். நீ பேச்ச மாத்திட்ட. இயேசுவை பத்தி, பரலோகத்தை பத்தி நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலையே ஜாக். பதிலா நீ சிரிச்சுட்டு போயிட்ட. இயேசுவை பத்தி சொல்ல உனக்கு நேரம் இல்ல. நானே கேட்டேனே ஜாக். நீ ஏன் ஜாக் சொல்லல? நீ இயேசு கிறிஸ்துவ பத்தியும் பரலோகத்தை பத்தி ஏன் ஜாக் எனக்கு நீ சொல்லாம விட்டுட்ட? என் மனசுல இருக்க பெரிய கேள்வி என்னன்னு தெரியுமா ஜாக்? நீ ஏன் ஜாக் என் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லாம விட்டுட்ட? நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிறைய தடவை சொல்லியிருக்கியே ஜாக். அப்படி நான் உண்மையிலேயே உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா நீ நிச்சயமா இயேசு கிறிஸ்துவ பத்தி என்ன சொல்லியிருப்ப. பரலோகத்துக்கு செல்ல வேண்டிய வழியை பத்தி சொல்லியிருப்ப. ஜீவ புஸ்தகத்தை பத்தி சொல்லியிருப்ப ஜாக். ஏன் ஜாக் ஏன் சொல்லல? ஏன் அதை ஏற்றது மறைச்சிட்ட? நீ மட்டும் சொல்லியிருந்தா இங்க இவ்வளவு பயங்கரமான இடத்துக்கு நான் வந்திருக்கவே மாட்டேனே ஜாக். இதுதான் ஜாக் என்னோட பெரிய கேள்வி. என் துக்கம் என் உள்ளத்தை உடைக்குது ஜாக். என் உள்ளம் பலக்குது ஜாக். நான் மனம் நொத்துட்டேன் ஜாக்.
ஜாக், தூதர்கள் வராங்க ஜாக். அவங்க என்ன பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நரகத்துக்கு தான் என்ன இழுத்துட்டு போறாங்க நினைக்கிறேன் ஜாக். இந்த நரகத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நெருப்பு அணையாது, புழு சாகாது, இதுக்குள்ள போறவங்க திரும்ப வரவே முடியாதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஜாக், பயமா இருக்குது ஜாக். ஜாக், ரொம்ப பயமா இருக்குது ஜாக். என்ன நரகத்துக்கு இழுத்துட்டு போறாங்க ஜாக். நான் அழுகிறேன் ஜாக், கதறேன், கெஞ்சுறேன், யாருமே கவனிக்கல ஜாக். இங்கேயே இப்படி இருக்கும்னா நரகத்துல எவ்வளவு பயங்கரமா இருக்கும், நரகத்துல எவ்வளவு கொடூரமா இருக்கும் ஜாக். எனக்கு பயமா இருக்குது ஜாக். ரொம்ப பக்கத்துல வந்தாச்சு நினைக்கிறேன் ஜாக். நிறைய பேர் அலற சத்தம் எனக்கு கேக்குது ஜாக். நெருப்போட அந்த சூடு, வாசனை, அந்த அனல் எனக்கு தெரியுது ஜாக். என் இதயமே வெடிச்சிடும் போல இருக்குது ஜாக். ஐயோ, என்ன விடுதலை செய்ய யாருமே இல்லையா? ஐயோ ஐயோ, என்ன விடுதலை செய்ய யாருமே இல்லையா? என்னை காப்பாத்த யாருமே இல்லையா? ஐயோ ஐயோ, என்ன தூக்கி போட போறாங்க ஜாக். என்ன தூக்கி போட போறாங்க ஜாக். ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன் ஜாக். ரொம்ப பக்கத்துல வந்துட்டேன் ஜாக். என்ன தூக்கி போட்டாங்க ஜாக். என்ன தூக்கி போட்டாங்க ஜாக். என்ன தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஜாக். ஐயோ ஐயோ, நெருப்பு நெருப்பு, ஐயோ நெருப்பு. என் உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரியுது ஜாக். எனக்கு உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரியுது ஜாக். என் உடம்பு ஃபுல்லா நெருப்பு எரியுது ஜாக். என்னால தாங்க முடியல ஜாக். என்னால தாங்க முடியல ஜாக். என்னால தாங்க முடியல ஜாக். ஏன் ஜாக் என்ன பரலோகத்துக்கு போக முடியாம போட்டுட்டேன் ஜாக். என்ன முடியல ஜாக். என்ன முடியல ஜாக். ரொம்ப எரியுது ஜாக். என்னால தாங்க முடியல ஜாக். சரி ஜாக், உன் நண்பன் ஜோஸ். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன். நல்லா கவனிங்க. நான் இப்ப நரகத்துல இருக்கேன். இதுக்கு காரணம் என் நண்பன் ஜாக். அவன் என்கிட்ட பரலோகத்துக்கு போற வழியை பத்தியும் இயேசு கிறிஸ்துவ பத்தியும் சொல்லல. நாங்க எப்படி நெருக்கமா இருந்தோம்னு இன்னும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஒன்னா சேர்ந்து ஸ்கூலுக்கு போனோம், ஒன்னா விளையாடணும், எல்லா மகிழ்ச்சியிலையும் ஒன்னா தான் இருந்தோம். ஆனா ஜாக் ஒரு தடவை கூட இந்த முக்கியமான காரியத்தை பத்தி என்கிட்ட சொல்லல. இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வச்சிருக்கிற சகோதர சகோதரிகளே, நல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் எவ்வளவு பேர் இன்னும் இயேசு கிறிஸ்துவ பத்தி அறியாம இருக்காங்க. உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கூட பிறந்தவங்க, உங்களோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, உங்க உறவினர்கள், உங்க தாத்தா பாட்டி, இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவ பத்தி அறியாம இருக்காங்க. ஆனா உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரியும். இவர் தான் உண்மையான தெய்வம், இவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போற வழின்னு உங்களுக்கு தெரியும். இவர்கிட்ட யார் விசுவாசம் வைக்கலையோ அவங்க செத்த பின்னாடி பரலோகத்துக்கு போக முடியாது. நரகத்துலதான் அவங்க இருக்கணும். அவங்க நித்திய காலமா அந்த நரகத்துலதான் வேதனைப்படணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அன்பானவங்களே, ஜாக் மாதிரி இருந்துராதீங்க. ஜாக் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சிடாதீங்க. உங்களோட படிக்கிற, விளையாடுற, சந்தோஷமா இருக்கிற உங்களோட நண்பர்கள் இந்த வேதனையான, இந்த பயங்கரமான இடத்துக்கு நீங்க அவங்களை அனுப்பிடாதீங்க. அப்படி நீங்க செஞ்சிடாதீங்க. அவங்ககிட்ட போய் இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லுங்க. இப்பயே போய் அவங்ககிட்ட விளக்கி சொல்லுங்க. நான் இருக்கிற இந்த பயங்கரமான நரகத்துக்கு தயவு செஞ்சு அவங்களை அனுப்பிடாதீங்க. தயவு செஞ்சு அனுப்பிடாதீங்க.